வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த 9 நாளும் நவராத்திரியில அம்பாள் நம்ம வீட்டிலேயே இருந்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் முன்னேற்றத்தையும் சகல செல்வங்களையும் சௌபாகியங்களையும் கொடுக்கறதா ஒரு ஐதீகம். நம்ம ஸ்ரத்தையா நமக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி ஒரு பூஜை ஒரு நெய்வேத்தியம் நம்ம பண்ணாலே போதும். அம்பாளுக்கு காத்தால ஒரு கலந்த சாதமும் ஒரு பாயசமும், சாயங்காலம் ஒரு சுண்டலும் நைவேத்தியம் பண்றது பழக்கம். நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல முதல் நாளைக்கான பிரசாதம் பைத்தம்பருப்பு பாயசம், வெண்பொங்கல், சாயங்காலம் கொண்டக்கடலை சுண்டல். இது மூணையுமே ரொம்ப ஈஸியா ஒரு முறை குக்கர்ல எல்லாத்தையும் வச்சுட்டாலே ஈஸியா பண்ற மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வெண்பொங்கலுக்கு இந்த டம்ளர்ல 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி இதுல போட்டு அரை மணி நேரமா நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, பொங்கலுக்காக இவ்வளவு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம பாதி கருவேப்பிலையை நம்ம இதுல போட்டுக்கலாம். மீதி தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். 1 இன்ச் இஞ்சி இந்த மாதிரி தோல் செய்து துருவி வச்சிருக்கேன், பாதி இதுல சேர்த்துப்போம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் இதுல சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு நுணுக்கி வச்சிருக்கேன், பாதி இதில் சேர்த்துருவோம். வெண்பொங்கல் நல்லா வெள்ளையா இருக்கணும் அப்படின்னா நம்ம அப்படியே வச்சிடலாம். நான் கொஞ்சம் லைட்டா மஞ்சள் கலர்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இந்த வெண்பொங்கலுக்கான பாத்திரத்தை அப்படியே நம்ம குக்கர்ல இறக்கிடலாம். இந்த தட்டு போட்டு மூடிடலாம். அடுத்தது பாசிப்பருப்பு பாயசம். இதுக்கு இந்த டம்ளர்ல 1 டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி லேசா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 டம்ளர் பாசி பருப்புக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இதையும் அப்படியே குக்கர்ல இறக்கிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் இதில் சேர்த்துருவோம். இந்த கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். பாருங்க நல்லா ஊறி இருக்கு. இதுல கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் தண்ணி இருக்கு பாருங்க. இந்த அளவு தண்ணி போதும், ரொம்ப தேவை இருக்காது. இது ஒரு தட்டுல போட்டிருக்கேன். இதையும் அப்படியே தூக்கி குக்கர்ல வச்சிருவோம். பாயசத்துக்கான வெல்லம் 1 கப்பு பாசி பருப்புக்கு 1.5 கப்பு வெல்லம் நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த குக்கர்ல எனக்கு இடம் இல்லை. இன்கேஸ் உங்க குக்கர் இன்னும் ஹைட்டா இருந்து இடம் இருந்தது அப்படின்னா ஒரு கிண்ணத்துல இந்த வெல்லத்தை போட்டு ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்கன்னா இதெல்லாம் வேகும்போது உங்களுக்கு வெல்லமும் கரைஞ்சிரும். இந்த வேலையும் நமக்கு தனியா செய்ய வேண்டியது இருக்காது. இப்ப குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வர்றதுக்குள்ள கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து வெண்பொங்கலுக்கு தாளிச்சு ரெடியா வச்சுக்கலாம். பாயசத்துக்கு ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 5-6 பாதாம், 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 4 ஏலக்காய் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதையும் 1 கப்பு தேங்காய் துருவல் இருக்கு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சி வச்சுக்கலாம். 1 கப்பு பாசி பருப்புக்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுப்போம். முந்திரி திராட்சையும் பாயசத்துக்காக நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம். சுண்டலுக்கு நம்ம ஒரு பொடியை வறுத்து போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 2 மிளகாய் வத்தல், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கர் மூடியை திறந்துருவோம். கொண்டக்கடலை பாருங்க சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இதை எடுத்து சைட்ல வச்சிடலாம். பாசிப்பருப்பு பாயசத்துக்கும் பாருங்க பர்ஃபெக்டா வெந்திருக்கு. இதையும் எடுத்து வெளியில வச்சிருவோம். வெண்பொங்கல் பார்க்கலாம். பாருங்க இதுவும் சூப்பரா வெந்திருக்கு. வெண்பொங்கலும் பாருங்க பர்ஃபெக்டா வெந்திருக்கு. இப்ப சுண்டலுக்கும் வெண்பொங்கலுக்கும் தாளிச்சுட்டு பாசிப்பருப்பு பாயசத்துக்கு நம்ம வெள்ளை பாகு சேர்த்து முந்திரி திராட்சையும் போட்டோம்னா 3 பிரசாதமே நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நம்ம ஜீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே அரிசியில சேர்த்தோம் இல்லையா, மீதி பாதி வச்சிருந்தோம் பாருங்க. அதை இந்த தாளிப்புல நான் சேர்த்துட்டேன். கொஞ்சமா முந்திரி பருப்பு நான் போட்டிருக்கேன். பொங்கல் பாருங்க நல்லா பர்ஃபெக்டா நல்லா குழைவா வெந்திருக்கு. இது தாளிப்புல சேர்த்துருவோம். இந்த நெய்யும் இந்த தாளிப்பும் எல்லா பக்கமும் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும்.
பொங்கல் வந்து இன்னும் கொஞ்சம் தளர நமக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. இந்த பொங்கல் வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது நம்ம பொங்கல் முன்னாடியே பண்ணி வச்சு கொஞ்சம் இறுகி போச்சு அப்படின்னு தோணும் இல்லையா, அப்ப கூட நீங்க அப்ப சூடான பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மேல நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வெண்பொங்கல் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. 1.5 கப்பு வெல்லத்துல 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துட்டு இருக்கேன். இப்ப பாருங்க வெள்ளை பாகு நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. பாகு எதுவும் வேண்டாம், கரைஞ்சா போதும். நம்ம குக்கர்ல வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய், முந்திரி, பாதாம், கசகசா எல்லாமே அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்டையும் இதுல சேர்த்துருவோம். மிக்சியில கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதுவும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை, ஒரு கொதி வந்தா போதும். பாருங்க ஒரு கொதி வந்தாச்சு. முந்திரியும் திராட்சையும் நெய்யில வறுத்து வச்சிருக்கேன், இப்போ இதை சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்க கரெக்டா இருக்கு. ஒருவேளை ரொம்ப திக்கா இருந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பால் சேர்த்துக்கலாம். ஆனா இது கரெக்டா இருக்கும், நான் எதுவுமே சேர்க்கல. நவராத்திரிக்கான பைத்தம்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சுண்டலுக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சாச்சு. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் இஞ்சி துருவல், நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலையே தண்ணி நல்லா வடிச்சு வச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். இது நல்லா கலந்து விட்டுருவோம். சுண்டலுக்காக நம்ம வறுத்து பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வந்து ஸ்டவ்ல வச்சு வதக்க வேண்டாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்த பிரசாதம் கொண்டைக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஒரே குக்கர்ல குவிக்கா 3 பிரசாதமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்ல கிரீமி டெக்ஸ்டர்ல டேஸ்டியான பைத்தம்பருப்பு பாயசம், வெண்பொங்கல், நல்ல பொடி போட்ட கொண்டைக்கடலை சுண்டல். எல்லாருமே வாங்க, வெத்தலை பாக்கு வாங்கிட்டு பிரசாதம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வீட் எடுத்துக்கலாம். இந்த பைத்தம்பருப்பு பாயசம் வந்து இந்த மெத்தட்ல நீங்க பண்ணி பாருங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சு அரைச்சி பண்ணனா ரொம்ப ரிச்சா ரொம்ப கிரீமியா இருக்கும். இந்த கசகசா வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, அதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். பிரசாதம் இப்ப எடுத்துக்கலாம். பிரசாதம் வந்து அருமைங்க, தேவாமிர்தமா இருக்கு. நல்லா கிரீமியா நல்ல டேஸ்டா இருக்கு. ஸ்வீட் எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த பைத்தம்பருப்பும் கரெக்டா வெந்திருக்கு. ரொம்ப குழக்குழன்னு பேஸ்டா போகாம நல்ல எதிரத்துல ரொம்ப சூப்பரா வெந்திருக்கு. வெண்பொங்கல் எடுத்துக்கலாம். வெண்பொங்கலுமே பிரமாதமா இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நல்லா இஞ்சி, முந்திரி போட்ட ஜீரகம், மிளகு நல்லா வாசனையா அருமையா இருக்கு. இப்ப சுண்டல் எடுத்துக்கலாம். நல்லா பொடி போட்டு அந்த தாளிக்கும் போது நல்லா வாசனையா இருந்தது. கொண்டைக்கடலை வந்து நல்லா சாஃப்டா சூப்பரா வெந்திருக்கு. இந்த பொடி வறுத்து நம்ம போட்டதுனால நல்ல ஒரு வாசனையா இருக்கு. 3 பிரசாதமே ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப கரெக்டா நல்லா அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல நீங்க நவராத்திரியில பிரசாதம் பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் குக்கர் வச்சீங்கன்னா 3 பிரசாதமே டக்கு டக்கு டக்குன்னு ரெடி ஆயிடும். ரிலாக்ஸா நம்ம வந்து பூஜையும் பண்ணிக்கலாம். நீங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு பாயசம், ஒரு சாதம், ஒரு சுண்டல் நவராத்திரி ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.